மிஸ்டர் கொடுவையன்பு தலைவனுக்கு 15 வயசாச்சு. 15 வயசுல கிட்டத்தட்ட 6 லட்சம் ஃபாலோவர்ஸ். அப்படி இந்த தலைவன் என்னதான் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு கொட்டி அது மேலே முட்டி போட்டு உட்கார்றது, மிளகாத்தூளை உடம்புல தேய்ச்சிட்டு மாடி மேலே படுத்துக்கிறது, அப்படி இந்த தேவையில்லாத வேலைகளை தெளிவாக பண்ணிட்டு இருந்திருக்கான். இதையும் நம்பி எமோஷனலாக நிறைய பேர் வந்து அவங்க கூட கனெக்ட் ஆகி கிட்டத்தட்ட 6 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து இவன் கெயின் பண்ணுறான். அந்த 6 லட்சம் ஃபாலோவர்ஸ் கிட்ட இவன் ஒரு ஸ்கேம் பண்ணுறான். இதை பற்றி தான் இந்த ஊரே பேசிட்டு இருக்கு. அப்படி என்னதான் இவன் ஸ்கேம் பண்ணுறான் அப்படின்னா, மொத்தம் 3 வகையான ஸ்கேம்ஸ் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு செலிபிரிட்டிஸ் கிட்ட வந்து 1000, 2000 இப்படி எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை, என் கேமராமேனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி வாங்குறான். ரெண்டாவது வந்துட்டு பெட்டிங் ஆப்ஸ், அதாவது கேமிங் ஆப்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணி அதுல இருந்து காசு எடுக்கிறான். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்கை கொடுக்கறது, வாட்ஸ்அப்பில் கொடுக்குறது, இதில் காசு அனுப்பு, நீங்கள் 1000 ரூபா அனுப்புனீங்க அப்படின்னா நான் 17,000 ரூபாயா ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரொமோட் பண்ணி இவன் வந்து நிறைய காசு சேர்க்கிறான். ரீசெண்டாக வந்து இவன் வந்து ஒரு தார் ராக் அப்படின்ற காரை வந்து வாங்குறதா ஒரு வீடியோவும் போட்டிருந்தான். இதை வச்சுதான் பீப்புள் வந்து ரொம்ப பெஸ்ட் அவுட் ஆகுறாங்க. எப்படி இவன் இதெல்லாம் வாங்குறான், இப்படி எங்களை ஸ்கேம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டாக எடுத்து சொல்கிறாங்க. இப்போ தலைவன் வந்து அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து, நான் ஸ்கேம் பண்ணலை, நான் வந்துட்டு இதெல்லாம் உண்மையாகவே எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால மட்டும்தான் செலிபிரிட்டிஸ் கிட்ட காசு வாங்கினா நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் அவன் வந்து ஸ்டோரிஸில் போடுறான். அது இல்லாமல் நான் இந்த கேமிங் ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறேன்னா அப்படின்னு பார்த்து மக்கள் கிட்ட கேட்குறான். லிட்டரலி நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இது இவனை சொல்லக்கூடாது, ஏன்னா அவனுக்கு 15 வயசு ஆச்சு. எது உண்மை, எது நல்லது, எது கெட்டது எதுவுமே இவனுக்கு தெரியற வயசு இல்லை. பேக் சைடில் இருந்து பேக் அண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பற்றி அவங்கள தான் இதெல்லாம் கேட்கணும். அது இல்லாமல் இந்த 6 லட்சம் பேர் இவனை ஃபாலோ பண்ணி வச்சிருக்கீங்களா, உங்களை தான் கேட்கணும். ஒரு சின்ன பையனை நீங்கள் வளர்த்தி விட்டுட்டீங்க, அவனுக்கு எது கெட்டது எது நல்லது எதுவுமே தெரியல. லிட்டரலி ஏதோ குருட்டுத்தனமா ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் அந்த 6 லட்சம் பேர்கிட்ட நான் கேட்கற வேண்டிய கேள்வி, நீங்களா வளர்த்துட்டீங்க, நீங்களா இவனை நம்புனீங்க, இவனை நம்பி நீங்களா காசு ஏமாந்துட்டீங்க, அப்புறம் ஸ்கேமர்னு சொன்னா ஏமாத்தினா அவன் ஸ்கேமர் இல்லை, ஏமாந்த நீங்க தான் முட்டாள். ஏன்னா ஒரு 15 வயசு பையனை நம்பி எத்தனை காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ இழந்திருக்கீங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. அவன் ஸ்கேமரா, அவன் புத்திசாலித்தனமா எல்லாத்துக்கிட்டையும் காசை வாங்கிட்டு தெளிவா பேசிட்டு இருக்க இன்னசென்ட் மாதிரி ஏமாந்த நீங்க மட்டும்தான் கதறிட்டு இருக்கீங்க. இனி எத்தனை பேத்துக்கு காசு வரல அப்படின்றது இல்லை, இனி எத்தனை பேர் இதுல ஏமாந்துருக்கீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல தெரியும். நான் என்ன சொல்றேன் அப்படின்றத தாண்டி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்றது கமெண்ட்ல போடுங்க. அது இல்லாம எத்தனை பேர் இனி ஏமாந்துட்டு இருக்கீங்க, எவ்வளவு பேருக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.